ஹாய் வியூவர்ஸ், திசைகள் 4 சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். +2 முடித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கும் என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அப்புறம் எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ரெகுலராக நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு ரெஸ்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஜாப்ஸ்க்கும் இப்போ ரெஸ்யூம் ரெடி பண்ணுறோம், அதை அது மூலமாக அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படிப்பட்ட ரெஸ்யூம் நம்ம ரெடி பண்ணுறப்ப என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும், எதெல்லாம் நம்ம செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு விளக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, ATS அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனியில் சராசரியாக ஒரு ஜாப் ஓப்பனிங் வந்தது அப்படின்னா 10 ரெஸ்யூம் 20 ரெஸ்யூம்லாம் வரது கிடையாது. ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் ரெஸ்யூம்ஸ் வருது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு ரெஸ்யூம் மேனுவலாக அங்கே ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க நிறைய ஆர்கனைசேஷனில். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணுது. அதில் அது தேவையான உங்கள் அந்த ப்ரொஃபைலுக்கு இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு தேவையானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது அனலைசிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட எக்ஸாக்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் அனுப்புகிறீங்க, அந்த ரெஸ்யூம் அது வெரிஃபை பண்ணுது. வெரிஃபை பண்ணிவிட்டு இது அந்த பர்டிகுலர் ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் உங்கள் ரெஸ்யூமில் இருக்குதா இல்லையா, நீங்கள் அது குவாலிஃபைடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுது, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுது. 2 வேலையும் அது பண்ணுது. ஸோ அப்போ உங்கள் ரெஸ்யூம் என்னவா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தில் இருக்கணும். அதே சமயத்தில் அதுக்கு தேவையான வார்த்தைகள் நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெஸ்யூம் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மெட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா? அந்த ஃபார்மெட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்ஸில் நிறைய வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது நெட்டில். ஸோ எந்த ரெஸ்யூம் கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல ஃபில்டர் பண்ணணும். நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த ஜாபுக்கான ரெஸ்யூம் ஃபார்மெட் என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்கு ரிலேட்டடான ரெஸ்யூம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஸோ ரெஸ்யூம் ரைட்டிங் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த ரெஸ்யூம் ஒரு நல்ல ஃபார்மேட்டில் கொண்டு வர முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டான ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரெஸ்யூம் எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணணும், இல்லை அதை இன்னும் பெட்டராக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அந்த ரெஸ்யூம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ரெஸ்யூம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும், நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபுளாக ரொம்ப சரளமாக இருக்க மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்தது அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஸ்டாண்டர்ட் ரெஸ்யூம் ஹெட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசான வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த ரெஸ்யூம் போடுறதை காட்டிலும் ரெகுலராக ஒரு ரெஸ்யூம்னால் அதில் என்ன இருக்கும், இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், அப்ஜெக்டிவ் இருக்கும், கீ ஸ்கில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அது ஜென்ரலான பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி உங்களோட டாக்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் அலைன்டு டாக்குமெண்ட்டாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லைன்னா கம்ப்ளீட்டாக பேராகிராஃப் நீங்கள் அங்கே எழுதுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் ஒரு பாயிண்ட்ஸாக ஒரு விஷயத்த சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பேராகிராஃபாக எழுதுறது அவாய்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணுறப்ப வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வேர்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட கீ ஸ்கில்ஸ் பிரதிபலிக்கிற மாதிரி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான வார்த்தைகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் உங்கள் ரெஸ்யூமில் போட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற வார்த்தைகள் உங்களோட நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் உங்களோட எஜுகேஷன் அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெட்டராக எடுத்து காட்டுறதுக்கான ஒரு வழியாக இருக்கணும். வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல உங்கள் ரெஸ்யூம் கரெக்டாக ஒரு சிம்பிளான ஃபார்மேட்டில் இருக்கணும். அதில் எந்த ஒரு கிராஃபிக்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேவையில்லாத அனிமேஷன்ஸ்லாம் உங்கள் ரெஸ்யூமில் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக காட்டுறதா நினச்சி நீங்களே அதை
ஒரு ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணாத மாதிரி வச்சிடாதீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்பிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் டெம்ப்ளேட்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாலாம் யூஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுவாங்க ரெஸ்யூமில். ஸோ ரெஸ்யூமில் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மாடல் ஜாபுக்கோ இல்லை வந்து ஒரு ஆக்டிங் ஜாபுக்கோ வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோட்டோ கேட்பாங்க. பட் நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறப்ப எல்லா நேரத்துலையும் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணணும் அவசியம் கிடையாது. எப்போ வந்து தேவைப்படும் அப்படின்னா, இன்கேஸ் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க, அவங்க ரெஸ்யூமில் வந்து ஃபோட்டோவோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கன்னா மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணால் போதும். அதேமாதிரி நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பையோ இல்லை காலேஜ் படிப்பையோ விதவிதமான இமெயில் ஐடிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து அந்த இமெயில் ஐடிஸ்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஐடிஸ் இருந்ததுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்காக புதுசாக வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மெயில் ஐடியாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து எப்படி இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு வந்து செட் ஆவீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து ஒரு 2 லைன்குள்ளே சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து நீங்கள் செட் ஆகிறீங்க. ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலராக இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் ரெஸ்யூம் அனுப்புகிறேன் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் தயாராக இருக்கேன், அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு வந்து நான் செட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் இருக்கணும். இன்கேஸ் அதுலேயே வந்து வேறு ஒரு ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமோட டிஸ்கிரிப்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறேன், எந்த மாதிரி ஜாப்ஸ் வந்தாலும் அதே ரெஸ்யூம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகாது. ஒரு வாட்டியும் ஒரு ஜாபுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமோட டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். அதேமாரி உங்கள் ரெஸ்யூமில் யூஸ் பண்ணுறக்கூடிய கீவேர்ட்ஸ், ஸோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனும் ஜாப் கால் ஃபார் பண்ணுறப்ப அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்கள் ரெஸ்யூமில் வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சப்போஸ் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ உங்களோட ரெஸ்யூமில் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அந்த யூசேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரோலில் வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நான் அந்த விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கேன், எனக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நான் அதை பற்றி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் ரெஸ்யூமில் கண்டிப்பாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதேமாரி உங்கள் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறப்ப அதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்யூம் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்ப அதெல்லாம் ஃபில் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதை தவிர உங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டியதுக்கு ரெஸ்யூமில் நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ ஃப்ரெஷராக இருக்கப்போ அவங்களுக்கு ஸ்பேசஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து சொல்லலாம். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் போக போக அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கான கான்டாக்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், உங்களை பற்றின ஒரு அடையாளங்கள் வந்து ரொம்ப அதிகமாக தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸும் வந்து அங்கே மென்ஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் லிங்க் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் டெக்னிக்கலாக நீங்கள் எதாவது செஞ்சிட்ருக்கீங்க சோஷியல் மீடியாவில், அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஸ்யூமில் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். கடைசியாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூமை ஒரு தடவை கிடையாது நிறைய தடவை கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஸ்பெல் செக் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வேர்ட்லேயே ஸ்பெல் செக் இருக்கும், அதையே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே வாங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக வந்து இந்த கிராமட்டிக்கல் எரர்ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், சில பேர்த்துக்கிட்ட வந்து 2 நம்பர் இருக்கும், 4 நம்பர் இருக்கும், எல்லா நம்பரும் அவங்க ஃபில் பண்ணாதீங்க. மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பிரச்சனையாகும். ஒரு அட்ரஸ் கொடுங்க, ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, ஒரு கான்டாக்ட் மெயில் ஐடி கொடுங்க. ஸோ அதுதான் எப்பயுமே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதேமாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பக்காவாக, அப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கவர் லெட்டர் எழுதணும். ஸோ கவர் லெட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கவர் லெட்டரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி ஃபிட் ஆவீங்க, உங்களுக்கு என்னென்ன அதுக்காக பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் உங்களுக்கு இருக்குது,
ஸோ அதெல்லாம் எப்படி உங்களுக்கு அந்த ஜாபில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயிலாக அந்த கவர் லெட்டரில் எழுதலாம். முக்கியமாக லாஸ்ட்டாக ஒரே விஷயந்தான், உங்கள் ரெஸ்யூம் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்கணுமோ அவ்வளோ சிம்பிளாக இருக்கணும். அது படித்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கணும். ஏன்னா ஒரு மிஷின் தான் உங்கள் ரெஸ்யூம் வந்து ஸ்கேன் பண்ண போது, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் சென்ட் பண்ணும்போது, ஸோ அங்கே வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வர ரெஸ்யூம்ஸில் வந்து அது வந்து 70% ஆஃப் ரெஸ்யூம்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்கள் ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கேனிங்லேருந்து கோ த்ரூ ஆகும். இதுவே மேனுவல் ப்ராசஸாக இருந்தாலும் இதே சிஸ்டம்ஸ் தான், இதே நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப டீசெண்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு ஐடியாஸ் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் டைரெக்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கு youtube.com/he/thisai4 அப்படிங்கிற லிங்க் டைரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் டைரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.